MC ராஜா எப்போது நீதி கட்சி சார்பில் வெற்றி பெற்றார்? ஓகேங்களா? சோ இவர் வந்து நீதி கட்சி ஆரம்பிச்சு தென்னிந்திய நல்லுரிமை சங்கங்களை ஆரம்பிச்சாரு. அன்னைக்கு சொன்ன கதைப்படி அந்த கட்சியோட பேர் என்னவா மாறிச்சு? நீதி கட்சியின் பேர் மாறிச்சு. ஓகேங்களா? சோ நீதி கட்சி சார்பில் இவர் போட்டியிடுறாரு. எந்த வருஷம்? 1920ல 1920ல போட்டியிட்டு வெற்றி பெறுகிறார். ஓகேங்களா? சோ என்னவா வெற்றி பெற்றிருப்பாரு? சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் சட்ட மேலவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். என்னவா ஜெயிச்சிருப்பாரு? சட்ட மேலவை உறுப்பினர். எந்த மாகாணம்? சென்னை மாகாணத்துல. ஓகேங்களா? சோ இந்த 1920 எலெக்ஷன்ல அவர் ஜெயிச்சார் சார். அதுக்கு முன்னாடினா கிடையாது. ஏன்னா இதுக்கு நம்ம ஏடிஎம்எல் சீனிவாசன் வீடியோலயே பார்த்திருப்போம். 1919ல என்ன வந்திருக்கு? மாண்டகு செம்ஸ்போர்ட் திட்டம் வந்திருக்கு. அதுல என்ன சொல்லிருப்பாங்க? மேல மத்திய ஆட்சி இருந்தாலும் கீழே மாகாண ஆட்சிக்கு தனியா நீங்க தேர்தல் வச்சு நடத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுபடி 1920 நமக்கு முதல் எலெக்ஷன் நடந்திருக்கும். எத்தனை ஆண்டுகளுக்கு ஒருமே நடக்கும்? அதுக்கடுத்து வர 3 வருஷத்துக்கு ஒவ்வொரு தேர்தல் நடக்கும்னு சொல்லியிருப்பாங்க. சோ இதுதான் எனது இந்தியாவில் நடத்தப்பட்ட முதல் மாகாண தேர்தல் 1920. அதுல யார் பங்கு பெற்றா? நீதி கட்சி சார்பில் MC ராஜா பங்கு பெற்று ஜெயிக்கிறார்.